பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையா இந்த நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களுடைய வேண்டுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் கவனமாக இருக்கிறது என்று. யார் நீதிமான்கள் என்று வேதத்திலே பார்க்கும் பொழுது, யார் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டுகிறார்களோ அவர்கள் நீதிமான்கள் என்று பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அவருடைய பார்வையிலே நீதிமான்களாக இருக்கிறார்கள். நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்போ நாம் அவருடைய பார்வையிலே நீதிமான்களாக இருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை விசுவாசிக்கிற நாம் கர்த்தருடைய பார்வையிலே நீதிமான்களாக இருக்கிறோம். நம்முடைய வேண்டுதல்களுக்கு அவருடைய செவிகள் கவனமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அநேக சூழ்நிலையிலே சில காரியங்களை சிலரிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை காது கொடுத்து கேட்காத ஒரு நிலை, அநேகர் அதை கேட்பதில்லை என்று நாம் வருந்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வேண்டுதல்களை கேட்க கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். என்னுடைய விண்ணப்பத்தை, என்னுடைய பேச்சை யாருமே கேட்கலை, என்னுடைய பேச்சை ஒரு பொருட்டாகவே யாருமே எண்ணவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய விண்ணப்பத்தை, உங்களுடைய பேச்சை கேட்பதற்காக, உங்களுடைய வேண்டுதலை கேட்பதற்காக ஒரு தகப்பன் காத்திருக்கிறார். அவரிடத்தில் எல்லா காரியங்களையும் குறித்து ஷேர் பண்ணுங்கள், அவரிடத்தில் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் வையுங்கள். அந்த விண்ணப்பங்களை அவர் கேட்க கவனமாக இருந்து அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீதிமான்களுடைய வேண்டுதலுக்கு உம்முடைய செவி கவனமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். உங்களுடைய வேண்டுதலுக்கு நீர் கவனமாக இருக்கிறீர் என்பதை அறிந்து எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உமக்கு அதை தெரியப்படுத்தி உம்மிடத்தில் எல்லா விண்ணப்பங்களையும் வைக்க எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.